ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரிவ்யூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரீசெண்டாக மறைமலை நகரில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நான், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய சித்தி பசங்க, என்னோடய தம்பி 2 பேர், நாங்கள் 4 பேர் போனோம் மொத்தம். என்ட்ரி டிக்கெட் 50 ருபீஸ் கொடுத்துட்டு போயிட்டோம் மக்களே. கூட்டம் வந்து நார்மலாக தான் மக்கள் இருந்துச்சு. உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு. அனிமல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் வந்து எல்லாமே அட்டையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து உள்ள எலிஃபண்ட், ஜிராஃபி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த அனிமல்ஸ் வந்து எல்லாமே வந்து ரியலாகவே இருந்துச்சு. நாங்கள் தொட்டு தொட்டு விளையாடிக்கிட்டே இருந்தோம். அதை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அதுக்கப்புறமா சரி இந்த பாருங்க அந்த எலிஃபண்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே போகும்போது நிறைய ஜுவல்ஸு, இந்த பேங்கிள்ஸ், இயரிங்ஸ் அது எல்லாமே நிறைய வித்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மில்லட்ஸில் வந்து போகான்னு நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஷாப்பில் வந்து நிறைய வந்து மில்லட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த பிக்கிள்ஸ்லாம் கூட நிறைய இருந்துச்சு மக்களே. அதுக்கப்புறம் சரி நம்ம ரைடு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என் தம்பிக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இந்த ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிக்கெட் வந்து இதுக்கு ஆனால் டிக்கெட் ரொம்ப அதிகம் மக்களே. முன்னாடி வந்து 50 ருபீஸ் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 80 ருபீஸ் ஆக்கிட்டாங்க இதுக்கு. இந்த ரைடு நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ரைடு வந்து நல்லாவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் இறங்கும்போது தான் லைட்டாக மயக்கம் வர மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் தண்ணி குடிச்சு கட் பண்ணிட்டேன். பட் என் தம்பிக்கு வந்து வாமிட்டே வர மாதிரி ஆயிடுச்சு. அவன் உடனே கீழே இறங்கிட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்க்கா அப்படி சொல்லிட்டான். சரின்ட்டு அவனுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து நாங்கள் சரி பண்ணோம் எல்லாத்தையும். நெக்ஸ்ட்டு வந்து ரைடு முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் கடைக்கு போனோம். ஊட்டி மிளகாய் பஜ்ஜின்னு போட்டிருந்தான். மிளகாய் பஜ்ஜினாலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு போனால் அந்த மிளகாய் பஜ்ஜி ஏன்டா வாங்கணும்னு ஆயிடுச்சு மக்களே. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. சுத்தமா நல்லாவே இல்ல அது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, நெக்ஸ்ட்டு வந்து கோபி 65 அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் தம்பி 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த எலிஃபண்ட் தொட்டுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டுருந்தோம். அது ரொம்ப அழகா இருந்துச்சு. உண்மையாவே ரியலாவே இந்த மாரி இருந்துச்சு. ஆடிக்கிட்டே இருந்துச்சு அது யானை. திருப்பி வந்து எல்லா அனிமல்ஸையும் ஒரே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியும் போயிட்டு தொட்டுக்கிட்டே விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த இது அங்கே ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பு ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்க இந்த மாடு கூட எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அப்படியே சூப்பராக ரியலாகவே இருக்குல்ல. என் ஹஸ்பண்ட் தொட்டு தொட்டு பார்த்து விளையாடிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே வந்து ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது மரத்தில் வந்து சுற்றிட்டு அந்த பாம்பு இருக்கிற மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதை பாருங்களேன் இந்த பாம்பு தான் அது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கே. அதுக்கப்புறம் வந்து ஜிராஃபி. ஜிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சூப்பரா இருந்துச்சு மக்களே. பார்த்துட்டு வெளில வந்துட்டு அங்கேயே சத்தியம் ரெஸ்டாரண்ட்ல நாங்க சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட் வந்து வந்துட்டோம் வீட்டுக்கு. அங்கேயும் போயிட்டு சில்லி பரோட்டா, பொடி தோசை, பன்னீர் தோசை, அதுக்கப்புறம் என் தம்பி வந்து ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி அவனுக்கு வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி வந்து நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். எக்ஸிபிஷன் வந்து வருஷா வருஷம் போடுவாங்க. ஆனா வந்து வருஷா வருஷம் தான் ஒரே எக்ஸிபிஷன் தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாம இருந்துறாதீங்க. நம்ம ஒவ்வொரு டைம் போம்போது நம்மளுக்கு வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம யார் கூட போறோம், நம்ம என்ன பொருள் வாங்குறோம், அதெல்லாம் வந்து ஒரு நல்ல மெமரீஸ் தான். அதனால வந்து ஒரு வீக்கெண்டு, சண்டே அந்த மாரி வந்து நீங்க எக்ஸிபிஷன்லாம் போங்க. நெறைய வந்து நீங்க கத்துக்கலாம். அ எல்லா வருஷமுமே வந்து ஒரே திங்ஸ் தான் வச்சிருக்காங்க. அண்ட் வந்து எல்லா திங்ஸுமே ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கும். நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து நம்மளுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால நீங்க வந்து மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அங்க நெறைய போய் செல்ஃபி எடுத்தோம். செல்ஃபி எடுக்காம எப்படி? நெறைய செல்ஃபி எடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, அங்க வந்து நாங்க ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து தூங்கிட்டோம். அவ்வளோதான் மக்களே. இந்த வீக்கெண்ட் நீங்க எங்க போனீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மார்னிங் ஒரு சூப்பர் வீடியோல பார்க்கலாம். பாய்.